ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க இன்னொரு நாளை தேவன் தந்திருக்கிறாரு. வாங்க அவரை ஆராதிப்போம் என்று உங்கள் அனைவரையும் வரவேற்க இன்னொரு தருணத்தை தேவன் தந்ததற்காக அவரை துதிக்கிறேன். குட் மார்னிங். வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அவசியம் அப்பா. உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் நிலைமையை நாங்கள் உணர்வது மாத்திரமல்ல, விடுதலையை பெறும்படி உம் மீது விசுவாசம் வைக்கும்படி உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீர்கள்? அநேகர் எப்பொழுதும் ஒரே இடத்துல இருப்பார்கள். எங்க இருக்கிறீங்க? அங்கேயே இருக்கிறங்க. எப்படி இருக்கிறீங்க? அப்படியே இருக்கிறங்க. வேலை எப்படி இருக்கிறது? அப்படியே இருக்குங்க. குடும்பம் எப்படி இருக்கிறது? அப்படியே இருக்குங்க. என்னங்க, தேவன் நம்மை பழுகி ஆசீர்வதிக்கப்பட்டு என்னங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். என்னங்க, பழுகி பெருகி விரிவடையும்படியாக சொன்னார். ஒரு செடியை நட்டால் பாருங்க, அது எப்படி பரம்பும் என்று, கனிகள் தரும் அது. ஆனால் நாம மனிதர்கள் தெய்வ சாயலில் ரூபத்தில் படைக்கப்பட்ட நாம நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் இல்லையா? அங்கேயே இருக்கிறோம், அப்படியே இருக்கிறோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. அந்த ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்ற ஆசை நமக்கு இல்லை. நம்மால் முடியாத போது தேவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் இல்லை. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 அங்கே 38 வருஷங்களாய் வியாதிப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். பெத்தஸ்தா என்னும் ஒரு குளம் இருக்கிறது அங்கே. பெத்தஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். அங்கே அதை சுற்றி 5 மண்டபங்கள் இருக்கிறது, பந்தல்களைப் போல. அங்கே அநேக ஜனங்கள், நோயாளிகள், பலவிதமான நோய்களை உடையவர்கள், வியாதியஸ்தர்கள் அங்கே வந்து காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தண்ணீர் அசையும் போது யார் முன்பதில் இறங்குவார்களோ அவங்க சுகத்தை பெறுவாங்க. சோ அவங்க வாய்ப்பிற்காக, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவளோடு அங்க ஆயத்தமா இருந்து அப்படி அநேகர் வருகிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டு போகிறார்கள். ஆனால் அங்கே ஒரு நபர் இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம் அல்ல, 38 வருஷங்களாக அங்கே கிடக்கிறாராம். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எந்த வளர்ச்சியும் இல்லாத வாழ்க்கை இருப்பது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டும் என்ற ஆசை இருந்தால், நாம் அப்படியே உட்கார்ந்திருந்தால் மேலிருந்து ஆசீர்வாதங்கள் வந்துவிடும் என்று நினைத்தால் அப்படி முடியாதுங்க. அங்கு கிடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சுகம் கிடைக்குமா? தண்ணீருக்குள்ள போகணும், அங்கே இறங்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டும், தேவனோடு சொல்லிக் கொள்ளணும், தேவனிடத்தில் கேட்கணும், அவர் தருகிற விடுதலை பெறணும். ஆனால் எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்பது போல என்னுடைய என் நேரம் ஒன்று சேரல. நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்க, எங்களுக்கு இன்னும் நல்ல காலம் வரும் என்று காத்திருக்கிறோங்க. அது வராதுங்க, நம்ம தான் அந்த இடத்துல போகணும். நீங்க தேவனிடத்துக்கு சென்றால் தேவன் உங்க காலங்களை, உங்க சூழ்நிலைகளை மாற்றுவாருங்க. 38 வருஷமா அங்கே அவர் கிடக்கின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது உண்மையா எருசலேமில் நடந்த சம்பவம் இது. இந்த பெத்தஸ்தா குளத்துக்கு நான் 2 முறையோ 3 முறையோ சென்று பார்த்திருக்கிறேன். இப்பொழுதும் அது இருக்கு, பாழடைந்த நிலையில. அந்த குளத்திலே அந்த தண்ணீர்கள் கலங்கும் போது யார் இறங்குவார்களோ அவங்க எப்படிப்பட்ட வியாதியஸ்தரா இருந்தாலும் குணமாவார்கள். அநேகர் சுகம் பெற்று சென்று விடுகிறார்கள். ஆனால் இவர் இங்கேயே கிடக்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மை பெருக செய்ய வேண்டும் என்று, சுகப்படுத்த வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களோடு முன்னேறுகிறாங்க, சிலர் அங்கேயே இருந்து விடுகிறாங்க. காரணம் என்ன என்றால் உங்களுக்கு அந்த ஆசை இல்லை.
நீங்க தேவனிடத்துக்கு வாங்க, தேவனிடத்தில் வாருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துக்கு வருவார். நீ என்னை கேளு, நான் உனக்கு தருவேன் என்றார் ஆண்டவர். ஆனால் இவருக்கு அங்கேயே நல்லா இருக்கிறது போல் இருந்ததோ என்னமோ அங்கேயே படுத்துக் கொண்டிருக்கிறார். அங்கேயே கிடக்கின்றாரு. 38 வருஷமா வியாதி குறையவில்லை. ஆனால் அங்கேயே கிடக்கும் போது 6ஆம் வசனம் பார்த்தா, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா இப்படி வியாதியஸ்தனா இருக்கிறான் என்று அறிந்து, நம்முடைய ஆண்டவர் பார்க்கும் தேவன், நம்மை நன்றாய் அறிந்த தேவன். என்னையாவது பார்த்திருக்கிறீங்களானா பார்த்திருக்கிறோம்னு நீங்க சொல்லுவீங்க. இதோ இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாரும் என்ன பார்க்கிறாங்க, டிவிலையும் கூட பார்க்கிறாங்க. ஆனால் என்னை அறிவீங்களா நீங்க என்றால் அது ஒரு சிலருக்கு மாத்திரமே தெரியும். முகத்தை பார்க்கிற மனிதர்கள் வெளிரங்கமா பார்ப்பாங்க. ஆனால் அங்க உள்ள இருக்கிற பாரம், எங்க இருக்கிறார், என்ன செய்கிறார், இவர் யாரு, எவ்வளவு காலம், இவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு, எப்படி படிப்படியாக தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டார், இவர் குடும்பம் என்ன, இவர் தனிப்பட்ட விஷயங்கள் என்ன, இவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இவர் முறைமைகள் என்ன என்று அறிவது நம்மோடு இருக்கிறவர்களுக்கு கூட கொஞ்சம் தான் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வினோதம் என்னவென்றால், கணவன் மனைவியை, மனைவி கணவனை கூட முழுமையாக அறிகிறதில்லை. அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை ஒருவேளை அறிந்து கொள்கிறாங்களோ என்னமோ, அவங்க ஆழ்மனதில் யோசனைகள் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை நன்றாக அறிந்தவர், நம்முடைய ஆழ்மனதை அறிந்திருக்கிறார், நம்முடைய நிலைமையை அறிந்தவர். அவர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அறிவார். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளை அறிந்திருக்கிறான். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். அவர் நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். ஏன் இவன் இப்படி கிடக்கிறான் 38 வருஷங்களாக என்று ஆண்டவர் தேடிக்கொண்டு அவனிடத்துக்கு வந்து அவனை பார்த்து, பயங்கரமான வியாதியில இருக்கின்றார், மெலிந்து போயிருக்கிறார், முடியாம கிடக்கும் அவர் மேல் மனதுருகி, அவர் அந்த நிலைமையில எப்பொழுதிலிருந்தோ இருக்கிறார் என்று அறிந்து, சரி ஏன் இவ்வளவு காலமா இப்படி இருக்கிறீங்க, 38 வருஷமா படுத்திருக்கிறாங்க என்பது அவருக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். உன்னுடைய நோக்கம் என்ன, ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறா? சொஸ்தமாக விரும்புகிறவர்களே இங்கே வருவார்கள். யார் தண்ணீரில் முதலில் இறங்குவார்களோ அவர்கள் சுகம் அடைவார்கள். இங்கே ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம கவனித்தால், தேவனுடைய வசனம் என்பது அந்த தண்ணீரோடு ஒப்பிடப்படுகிறது. பாருங்க, அந்தந்த நேரத்திலே தேவனுடைய தூதன் வந்து வசனத்தை தண்ணீரை கலக்குவது போல் என்பது போல் அந்தந்த நேரங்களிலே இதோ எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தேவனுடைய தூதன், தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு நபர் இப்படி விவரிக்கும் போது, இந்த ரெஃபரன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் காட்டி விவரிக்கும் போது வசனம் அசைகிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த வசனம் எனக்காகவே, இந்த வார்த்தைகள் தேவன் என்னோட பேசுகிறார் என்று யாராவது அதை இதயத்திலே எடுத்துக்கொண்டால் அவங்க வாழ்க்கை மாறிவிடும். இது ஏதோ கதை போல கேட்டால் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இது யாருக்காகவும் என்று நினைத்தால் ஒன்றும் நடக்காது. ஆனால் தேவன் என்னோடு பேசுகின்றார், என்னுடைய சூழ்நிலை எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று உணர்ந்து கொள்கிறவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பயனுள்ளவர் ஆகிறாங்க. ஆனால் எவ்வளவு பேர் இன்றைக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க, உட்கார்கிறாங்க. நாங்க சீனியர்ஸுங்க, 38 வருஷங்களா இந்த சபைக்கு வருகிறோம், எங்க தாத்தா முப்பாட்டர்கள் இருந்து இந்த சபைக்கு வருகிறோம், ஒவ்வொரு மீட்டிங்லயும் நாங்க இருக்கிறோம், ஒவ்வொரு முறையும் சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம் என்று சொல்கிறாங்க. தவிர அநேகருடைய வாழ்க்கையில அங்க தந்த வார்த்தையை, விதைக்கப்பட்ட வார்த்தைகளை இருதயத்துல பொருத்துவதே இல்லை. சரி, நீங்க எதுக்கு சர்ச் போவீங்க? சர்ச்சுக்கு போவீங்களா? ஏன் போவீங்க நீங்க சர்ச்சுக்கு? அதுதாங்க, நாளைக்கு பண்டிகைகள் விசேஷங்கள் வந்தா பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும்ல. எங்களுடைய பர்த்டேஸ் வந்தாலும், வெட்டிங் ஆனிவர்சரி வந்தாலும், நாளைக்கு ஒரு திருமணம் என்றாலும், ஒருவேளை மரணம் வந்தாலும் பாஸ்டர்மார்கள் அவசியம் இல்ல. அதனால நாங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. இந்த உலக ரீதியா அப்படிப்பட்டவர்கள் அவசியமே. ஆனால் உங்க உள்மனதுக்குள் கிறிஸ்து இல்லாவிட்டால், நீங்க ஆலயத்துக்கு சென்று தேவனுடைய வசனத்தின் மூலம் தொடப்பட வேண்டும் என்று, பலப்பட வேண்டும் என்று ஆவிக்குரிய பலனை பெற ஆசை இல்லாதிருந்தால், எவ்வளவு காலமானாலும் அப்படியே இருக்கும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. பெயர் கிறிஸ்தவர்களாகவே இருந்து விடுவீங்க. இங்கே
எதற்கு ஐயா நீங்க இங்க இருக்கிறீங்க? சொஸ்தமாகும்படி வந்தீங்களா அல்லது வெறுமனே எல்லாரும் பெறுகிற சுகத்தை பார்த்து போக வந்தீங்களா? அங்க சீனியர் ஆகிட்டாராம், எல்லாருக்கும் சொல்லுகிறார், அங்கு போ இங்கு போ, குதியதுல உன்னை போன்ற குஷ்டரோகி வந்தான் உள்ளே குதித்தான், சப்பானி வந்தான் உள்ளே குதித்தான். என்னங்க என்பது போல இருக்கிறது இங்க. இதுவே நல்லா இருப்பது போல வேடிக்கை பார்க்க சிலர் போவாங்க, என்டர்டெயின்மெண்ட் போல. சபை ஆராதனைகள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அல்லங்க. இன்றைக்கு ஷோ நல்லா இருந்துச்சா என்று சர்ச் சர்வீஸ் ஒருத்தர் கேட்கிறாராம். சர்ச்சில் நடக்கிறது ஷோ இல்லைங்க, அது ஆராதனை. அது உண்மையா ஆவியோடும் சத்தியத்தோடும் செய்யும் ஆராதனை. அது ஏதோ ஆர்ப்பாட்டங்கள் செய்ய, ஆர்ப்பாட்டங்களை பார்க்க, மியூசிக் கேட்க சர்ச்சுக்கு போகிறவங்க போல இருக்கிறாங்க. என் தேவன் என்னோடு என்ன பேசுவாரோ, என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்கணும், என் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசையோடு போகாவிட்டால் உங்களுக்கு ஆவிக்குரிய சுகமும் கிடைக்காது, உடல் ரீதியான சுகமும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன் இப்படி நீ ஏன் இப்படி கிடக்கிற என்று சொன்னால், அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாருமே இல்லை, அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே இறக்கி விட எனக்கு யாருமே இல்லை என்கின்றார். உண்மையை சொல்லுங்க, 38 வருஷமா அங்கே கிடக்கிறவருக்கு யாருமே இல்லாவிட்டால் என்ன சாப்பிடுகிறாரு? யாரோ ஒருவர் வீட்டில இருந்து கேரேஜ் கொண்டு வருகிறாங்க இல்லையா, சாப்பாடு அனுப்புகிறாங்களா இல்லையா? 38 வருஷம் சாப்பிடாம அவரால் கிடக்க முடியுமா? இருக்கிறார்கள். 38 வருஷங்களாய் படுக்கையை போட்டு படுத்திருக்கிறாராம். அது ஒரு பாய் கூட இல்லைங்க, எனக்கு படுக்கையை போட்டு படுத்திருக்கிறாரு. அந்த படுக்கையை யார் மாற்றுவார்கள்? 38 வருஷம் ஒரு பெட் வாங்கி போட்டா இருக்குமா என்ன? அதுவும் வியாதியோடு இருக்கிறவங்க அதுல கிடந்தால், அசையாத நிலைமையில இருந்தால் அது பாழாகி போகாதா? யாரோ இருக்கிறார்கள். அவனுக்கு துணி மாத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, டைப்பர் மாத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. என்னமோ இன்றைக்கு அநேகர் வாயிலிருந்து இந்த வார்த்தை தான் வருகிறது, எனக்கு யாருமே இல்ல ஐயா. யாரும் இல்லைன்னா அப்ப எங்க இருக்கிறீங்கம்மா? எங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்ப உங்க கணவர் என்ன ஆனாரு? அவர் இருக்கிறாருங்க. என்ன கண்டுகொள்ள மாட்டாரு, என்ன விசாரிக்க மாட்டாரு, எனக்கு தர மாட்டாரு. அப்ப எப்படி நீங்க சாப்பிடுகிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? அப்படி என்றால் நம்ம எதையோ விரும்புகிறோம். என்னங்க யாரும் இல்லைன்னு சொல்லுகிறது என்னங்க? உங்க கணவர் இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அத்தை மாமா இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, சுற்றார் உற்றார் இருக்கிறாங்க. யாரும் இல்லை என்றால் நீங்க தனிமையா இருக்க காரணம், நீங்க யாரும் இல்லை என்று நினைக்க காரணம் உங்க சுபாவமே தவிர, உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு எப்போதும் இருப்பாங்க. ஒருவராவது இருப்பாங்க, இருவராவது இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. சொந்தங்கள் இல்லாவிட்டால் வெளியாட்களாவது பரிதாபப்படுவாங்க குறைந்தபட்சம். ஆனால் நமக்கு அந்த சிம்பதி பழகிவிட்டது. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று யோசித்து யோசித்து அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியாதுங்க, முன்னுக்கு போக முடியாது, சாதிக்க முடியாது, எந்த ஒரு பிரயோஜனமுள்ள விதத்துல அவர்களால வாழ முடியாது. யாரும் இல்லை எனக்கு, நான் குதிக்கிறதுக்குள்ள யாராவது இறங்கி விடுகிறாங்க என்று சொன்னால் இவரால் இறங்க முடியும் என்று அர்த்தம். இவரால் அசைய முடியும், அவ்வளவு பெட்ரிடன் ஒண்ணும் இல்லை, வேண்டுமென்றால் நகர முடியும். இவர் 38 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்திருந்தால் கூட அந்த குளத்தினுடைய கிட்ட போயிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போய் ஸ்லிப் ஆனால் என்னங்க விழுந்திருக்கலாம்ல, தண்ணீர்ல இறங்கலாம்ல. ஆனால் முயற்சிக்க மாட்டார், முயற்சி செய்ய மாட்டோம். நாம ஜெபம் செய்யலாம் என்று நினைக்கிறேன்னு சொல்லுவோமே தவிர ஜெபிக்க மாட்டோம். சர்ச்சுக்கு போக நினைக்கிறோம்னு சொல்லுவாங்க, ஆனா போக மாட்டாங்க. இனிமே வாழ்க்கையை சரி செய்ய விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா நாளையில இருந்து வாய்தா போட்டு விடுவாங்க. அதனாலதான் வாழ்க்கையில விருத்தி அடைவதில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, இதுவே அனுகூலமான நேரம், இதுவே ரட்சிப்பின் நாள். ஆண்டவர் அவனை பார்த்து இயேசு சொன்னார், நான் இருக்கிறேன், உனக்கு யாரும் இல்லாவிட்டால் என்ன கேள்? தேவனுக்கு ஜெபிங்க. யாரும் இல்லாவிட்டால், உண்மையிலே உங்களுக்கு யாரும் இல்லாவிட்டால், யாரும் உங்களை கண்டுகொள்ளாமல், யாரும் உங்களை நேசிக்காம இருந்தால், உங்களை எந்த தகுதியும் அற்ற, எந்த பாத்திரமும் அற்ற, எந்த பயனும் அற்ற உங்களை இரக்கம் செய்கிற தேவன் இருக்கிறார். உங்கள் மீது தயவு காண்பிக்கும் ஆண்டவர் இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னார். ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு. எப்பொழுதுமே எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி விட்டு விடாதீங்க. தேவனை நோக்கி முறையிடுங்க. ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீர் வேண்டும் என்று கேளுங்க. அழைத்தால் பதில் தரும் தேவன் அவர், கேட்டால் கொடுக்கிறவர் அவர். நான் இருக்கிறேன், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான்.
அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து விட்டான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனிதன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். ஹல்லேலூயா! இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில இவ்வளவு கால முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம். நாளை நாளை என்று சொல்லாதீங்க. இப்பொழுது, இன்றைக்கு, இங்கேயே இந்த நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசத்தோட என்னோடு கூட நீங்க ஜெபிங்க. என்னோடு ஒருமனப்பட்டு ஜெபிங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க. ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த வளர்ச்சியும் இல்லாத வாழ்க்கையோடு, ஆசீர்வாதமே இல்லாத வாழ்க்கையோடு, சோர்வும் அலட்சியத்தோடும் நிறைந்த இருதயங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் சந்திங்க ஆண்டவரே. அன்றைக்கு பெத்தஸ்தா குளத்தண்டையில கிடக்கிறவனை பார்த்து அவனுக்கு இறங்கி சொஸ்தமாக்கியது போல இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா மூலமாய் உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தனிமையில் இருந்தாலும், எந்த வியாதியில கஷ்டப்படுகிறாங்களோ, எந்த பிரச்சனையில கலங்கி இருக்கிறாங்களோ, வருஷ கணக்கில் வாழ்க்கையில எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத நிலையில் விடுதலை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களே இந்த நேரத்தில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கிறோம் அப்பா. இப்பொழுது எங்கெங்கிருந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அங்கங்கே உம்முடைய தாக்கத்தை உணர்ந்து கொள்ள உம்முடைய ஆவியானவர் கிரியை நடக்க உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் செய்யவும் ஷேர் பண்ணவும் மறந்து விடாதீங்க. சுமைகள் இருந்து இந்த ஊழியத்துல நீங்க பங்கு பெற விரும்பினால், உங்களுடைய காணிக்கைகள் அனுப்ப விரும்பினால், நீங்க 8939801234 நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதோ கீழே ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. இதற்கு உங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எங்களுடைய சகோதரர்கள் ரிப்ளை கொடுப்பார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்திலே 7 மணிக்கு காலையில இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.